ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RH கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கேரட் எக் ரைஸ். இன்றைக்கி நான் இந்த கேரட் எக் ரைஸ் செய்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் கேரட்டும் 2 முட்டையும் எடுத்திருக்கேன். நான் 2 கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சிகப்பு மிளகா, 5லேருந்து 6 கருவேப்பிலையில், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா 2 முட்டை. இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ பேன் சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையில சேர்த்துடலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், சிகப்பு மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா 2 நிமிஷத்துக்கு கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துடலாம். கேரட்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம ஏற்கனவே மிளகாய் சேர்த்துனால மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கடைசியாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். கேரட் வேகிற வரைக்கும் சிம்லேயே வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கேரட்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 2 முட்டை சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே முட்டைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுருக்கேன். நம்ம இந்த முட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கிளறாமே அப்படி விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு குட்டி குட்டியாக முட்டை பீசஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மள முட்டை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கேன். நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சாதம்லாம் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. இந்த கேரட் எக் ரைஸ் நம்ம குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரட்லேருந்து நமக்கு நிறைய விட்டமின்ஸ்லாம் கிடைக்கும். இந்த முட்டையிலேருந்து நிறைய சத்தெல்லாம் கிடைக்கும். ஸோ இது நம்மளோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நடனமாடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.